ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்மளுடைய திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கடையில் இருக்கோங்க. இது நம்மளுடைய கடை. இது வரைக்கும் நிறைய கோயில் வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. அதனால் நிறைய அன்பு என் மேலே காட்டியிருக்கீங்க. இன்னும் உங்கள் கூட பர்சனலாக கனெக்ட் ஆகணும்னு சொல்லி இந்த ஒரு கடையை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கடைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவோங்க. இந்த கடையில் நிறைய சுவாமிகள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் நான் இன்றைக்கி உங்ககிட்ட காட்ட போகிறேன். நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கான்டாக்ட் நம்பரும் கொடுப்பேன், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா நேராக வந்தும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெருவில் ஏகாம்பரநாதர் கோயில் பக்கத்தில் இருக்குங்க. 4 கால் மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் நம்ம கடை இருக்குங்க, திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கடையை சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கடையோடைய ஓப்பனிங் நேற்று நடந்தது. அதோடைய சின்ன சின்ன நிகழ்வுகள் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம கடையை சுற்றி பார்க்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடையோடைய பெயர் திருக்கச்சி. இந்த திருக்கச்சினா என்னன்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். திருக்கச்சின்றது காஞ்சிபுரத்துடைய பழைய பெயருங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தை கச்சி அப்படின்னு தான் சொன்னாங்க. திருக்கச்சி ஏகம்பன், திருக்கச்சி வரதன்னு பெயர்கள் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அந்த பெயரை தான் நம்ம கடைக்கு வச்சுருக்கிறோம். நம்ம கடையும் ரொம்ப பாரம்பரியமான விஷயங்களை பறைசாற்றும் விதமாக விளங்கும்ன்றதுனால இந்த பெயரை வச்சுருக்கோங்க. நம்ம திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எங்கே இருக்குன்னா, இங்கே பாருங்கள், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெருவில். இங்கே கோயில் கோபுரங்க. இங்கே 4 கால் மண்டபம். கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் நம்ம கடை இருக்குங்க. இப்போ நம்ம கடைக்கு உள்ளே போகலாம். கொஞ்சம் உள்ளே இருக்க மாதிரி இருக்கும் நம்ம கடை. இப்படி உள்ளே போனோம். தெரியுதுங்களா நம்மளுடைய ஓப்பனிங்? இங்கே முன்னாடி கஜலட்சுமி இருக்காங்க. மேலே உள்ளே போனோன்னா நம்ம இந்த மாதிரி நடராஜர், அங்கே நடராஜர், இங்கே காமாட்சி அம்மன், இவங்களும் நம்மக்கிட்ட விற்பனைக்கு இருக்காங்கங்க. இங்கே சிவன், நடராஜர், நாகக்குடையோட இருக்கார் சிவபெருமான். இந்த பக்கம் அப்படியே திரும்பினீங்கன்னா நம்மளுடைய இந்த பில்லிங் ஏரியா. இங்கே பின்னாடி வரதராஜ பெருமாள். இவர் நான் எடுத்த ஃபோட்டோங்க, அதனால் அழகாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே மேலே அனந்த பத்மநாத சுவாமி, இங்கே திருச்செந்தூர் முருகர், அதுக்கப்புறம் பாலாஜி, இங்கே கிருஷ்ணர். அது பின்னாடி குடோனுங்க. இதுதான் நம்மளுடைய ஷோ ஏரியா. போய் நான் உங்களுக்கு ஒவ்வொரு சிலையாக காட்டுறேங்க. முதல்ல விநாயகர் காட்டணுங்க. அதனால் விநாயகர், இவர் தலைப்பாகை விநாயகர். நல்ல ரொம்ப வெயிட்டானவருங்க. இவர் 6 இன்ச்சு உயரம். இவர் லலிதாசனத்தில் இருக்காருங்க. விநாயகருக்கே உண்டான ஆசனம். 4 கரங்களில் பாசம், அங்குசம், அபயஹஸ்தம், லட்டு எல்லாம் வச்சுருக்காரு. அற்புதமான விநாயகர். அவருக்கு பக்கத்தில் முருகப்பெருமான். அபயஹஸ்தம், வரதஹஸ்தம், வஜ்ராயுதம் எல்லாம் வச்சுருக்காரு. ரொம்ப அழகாக நின்ற கோலத்தில். மயில் இருக்குது பின்னாடி. வேல் கூடவே வந்துடும் உங்களுக்கு. பீடத்தில், இந்த பத்ம பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பீடத்தில் அழகாக முருகப்பெருமான் நிற்கிறாருங்க. அப்படியே இங்கே மேலே பார்த்திங்கன்னா சிவ குடும்பம். இங்கே பாருங்கள், சிவன், பார்வதி, முருகர், விநாயகர். விநாயகர் மடியில் இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சிலை கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு அம்சம், ஒரு க்ரியேட்டிவான ஒரு சிலைன்னு சொல்லணும். சிவபெருமான, விநாயகர், முருகர், பிரம்மதேவர், நந்தி இவங்கெல்லாம் வணங்குற மாதிரி ஒரு சிலை. நாகக்குடையும் இருக்குது. அடுத்து இங்கே சிவபெருமான்,
அமர்ந்த கோலத்தில் புலித்தோல் மேலே இந்த தவக்கோலத்தில் அபய அஸ்தத்தோட சூலத்தோடு இருக்கார். இந்த சிவ குடும்பத்துக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக ஒரு நாகக்குடையும் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். 7 தலை நாகம். இங்கே அந்த சிவபெருமானுடைய அந்த தவக்கோலம் அதுவே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணிங்க, ஒரு 3 இன்ச்சில் அன்னபூரணி சின்ன சிலை வீட்டில் எல்லோரும் வைப்பாங்க. அதுக்காக நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் வேணும்னா இந்த எந்த சிலை வேணும்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவோம், கொரியர் பண்ணுறோம். இது பாலாஜி. அதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்கள். ரொம்ப சின்ன சைஸில் ரொம்ப அழகாக மைன்யூட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் கோபாலகிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊத ரொம்ப அழகாக, இதுவும் ஒரு 3 இன்ச்சில் தாங்க வரும். ரொம்ப அழகாக இருக்கார். அவருக்கு பக்கத்தில் புத்தர், இன்னும் அதை விட கொஞ்சம் சின்னதாக. புத்தருக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர். நம்ம முன்னாடி பார்த்த அந்த பகடி, அந்த தலைப்பாகை விநாயகர் வந்து இங்கே இருக்காருங்க, கொஞ்சம் சின்ன சைஸில். பக்கத்தில் சஞ்சீவி மலையை தூக்குற மாதிரி ஆஞ்சநேயர். இவரெல்லாம் வைக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்கங்க. இந்த சஞ்சீவி தூக்குற ஆஞ்சநேயரை வச்சுட்டு அவர் வாளுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அமர்ந்த கோலத்தில் அபயாஸ்தத்தோட இங்கே இந்த கருடாசனம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த ஆசனத்தை இங்கே பாருங்கள், கருடர் இப்படி உக்காஞ்சிட்ருக்கார் பாருங்கள். இப்படி எப்போ வேணாலும் கிளம்புற மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஆசனம். அந்த கருடாசனத்தில் இங்கே ஆஞ்சநேயர் இருக்கார். ராதாகிருஷ்ணன். இதில் எந்த சிலை நீங்கள் வேணும்னாலும், யார் வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோங்க. அப்புறம் இங்கே சிவபெருமான், இங்கே ராமர், சீத்தை, லக்ஷ்மணன், அனுமான், அந்த ராமர் இருக்கிற அந்த ராம் தர்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிலைகள். இதுவும் சின்ன சிலை தான். பக்கத்தில் திருமண்ணுக்கு முன்னாடி பாலாஜி. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். வாவ், அற்புதமாக இருக்கார். இங்கே காமதேனு, அழகான காமதேனு. பின்னாடி பக்கத்தில் லக்ஷ்மி. இங்கே சத்யநாராயணர் இருக்காருங்க. சத்யநாராயணர். அவருக்கு பக்கத்தில் இங்கே விநாயகர், தாமரை பீடத்தில் 4 கரங்களோட விநாயகர். பார்த்திங்கன்னா வாராகி அம்மன். இங்கே வந்து திருவாச்சி வச்சு வாராகி அம்மன், அதுக்கப்புறமா திருவாச்சி இல்லாமல் வாராகி அம்மன், டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்மக்கிட்ட வாராகி அம்மன் நிறைய இருக்காங்க. 8 கரங்களோடு இருக்காங்க. இங்கே திருவாச்சி இல்லாமல் இருக்கிற வாராகி அம்மன் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைஸில். இப்போ வாராகி பூஜைன்றது இப்போ ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. நிறைய பேர் வாராகி அம்மனை வேண்டிட்டு அவங்களுடைய காரியங்களை செய்கிறாங்க. நம்மக்கிட்ட வாராகி அம்மன் நிறைய இருக்காங்க. திருவாச்சி இந்த பத்ம பீடத்து மேலே சுகாசனத்தில் அமர்ந்த மாதிரி 8 கரங்களோட வாராகி அம்மன். 8 கரங்களில் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே இருக்குங்க. ரொம்ப அற்புதமான வாராகி அம்மன். முன்னாடி பார்த்ததை விட கொஞ்சம் சைஸ் அதிகங்க. இங்கே ஆஞ்சநேயர் நம்மளை வணங்குற மாதிரி அவர் கையில் கதை இருக்குது. அதுக்கப்புறமா பாலாஜி, திருப்பதி பெருமாள், அப்புறம் ரொம்ப அற்புதமாக இந்த சைஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அன்னபூர்ணி எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். முருகப்பெருமான், அதுக்கப்புறம் நடராஜர் சின்ன சைஸ் 4 இன்ச்சில் நடராஜர். அதுக்கப்புறமா இன்னும் சின்னதாக முருகர். அப்புறம் வாராகி அம்மன்.
இங்கே பஞ்சமுக ஆஞ்சநேயர், இங்கே பாருங்கள் சூப்பர் ஃபைன் குவாலிட்டியில் திருப்பதி பாலாஜி கிட்டத்தட்ட 6 இன்ச் உயரத்தில் இருக்காருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கார். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் இருக்குது. அவருடைய அந்த அணிகலன்கள்லாம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக அப்படியே திருப்பதி பெருமாள் மாதிரியே இருக்கார். இங்கே 6 இன்ச்சில் கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி பத்ம பீடத்து மேலே நின்று, இங்கே இந்த திருப்பதி பாலாஜிக்கு கீழே கருடர் கூட இருக்கார் பாருங்கள். அடுத்து முருகப்பெருமான் மயில் வாகனத்தோட பக்கத்தில் இவருக்கு வேலும் வரும். பக்கத்தில் நம்மாழ்வார், அதுக்கப்புறம் ராமானுஜர், அதுக்கப்புறம் தலையில் சந்திர பிரபை இருக்கிற மாதிரி வாராகி அம்மன், லக்ஷ்மி, இங்கே கருமாரி அம்மன் நாகக்கொடையோட, மீனாட்சி அம்மன் கையில் கிளி ஏந்தி, இங்கே திருப்பதி பாலாஜி பின்னாடி இருக்கிற திருவாட்சியோட அப்படியே திருப்பதி பெருமாள் மாதிரியே இருக்கார் பாருங்க. அடுத்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி ரொம்ப அழகான ஃபைன் குவாலிட்டி ஃபினிஷிங்க இதெல்லாம். அதுக்கப்புறமா துர்காதேவி, வாராகி அம்மன் ரொம்ப அழகாக இருக்காங்க. துர்காதேவி அப்படியே ஒரு புலி மேலே அமர்ந்த கோலத்தில் கரங்களோட ரொம்ப அழகாக இருக்காங்க. இங்கே ஆண்டாள் தாமரை பீடத்தில் நிற்கிற மாதிரி. முன்னாடி காமிச்ச பாலாஜி பெருமாள் திருமணுக்கு முன்னாடி இருக்கார். பக்கத்தில் சங்கு சக்கரம் அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து ராம் தர்பார். இதிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடத்தில் நிற்கிறாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூரியன் பிரபை மாதிரி இருக்குது பாருங்கள். ராமர், லக்ஷ்மணன், சீதை, அனுமான் எல்லாரும் இருக்காங்க. இங்கே அதே மாதிரி அந்த கருடாசனத்தில் அனுமான் கதையோடு இருக்கார். இங்கே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராம் தர்பார் நின்ற கோலத்தில் இன்னும் நல்லா ஃபைனாக இருக்காங்க இவங்க. இன்னொன்று ஒன்று நல்லா பெருசாக வெயிட்டாக ராம் தர்பார் நம்மக்கிட்ட இருக்குங்க. நான் இப்போ அதை காட்டுறேன். இது ராம் தர்பார் இன்னும் நல்லா பெரிய சைஸ்லங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச்சு வரும் பாருங்கள். நல்ல பெரிய திருவாட்சி, ராமர் கையில் லக்ஷ்மணன் கையில் வில்லு ரொம்ப அழகாக இருக்குது. மேலே ஒரு கொடையும் கூட. ரொம்ப நல்ல ஒரு பெரிய சைஸில் ராம் தர்பார். அடுத்து இங்கே ஆதிசேஷன் மேலே சயன கோலத்தில் கொஞ்சம் அமர்ந்த மாதிரி உத்தியோக சயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுந்தும் உட்கார்ந்தும் படுத்தும் இல்லாத மாதிரி ஒரு கோலம். பக்கத்தில் லக்ஷ்மி. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விக்கிரகம்னு சொல்லணும். திருமணுக்கு முன்னாடி பாலாஜி சங்கு சக்கரத்தோட இன்னொரு சைஸில். அதுக்கப்புறமா சரஸ்வதி, ராஜேஸ்வரி, அன்னபூர்ணி, மாரியம்மன்னு அப்படியே இருக்காங்க. விநாயகர். இங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது திருவாச்சியில் இருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 7 இன்ச்சு சைஸ் வருங்க. மேரு டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி சுஹாசனத்தில் கையில் மலர், கரும்பு, மழு. அப்புறமா கருடர் ரொம்ப ஒரு ஃபைன் குவாலிட்டியில் ரொம்ப உன்னிப்பாக
செதுக்குன ஒரு சிலை அப்படின்னு சொல்லணும். அடுத்து பத்மாசனத்தில் காமாட்சி அம்மன் பாருங்கள், பீடத்து மேலே பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க. கரும்பு கையில் இருக்குது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி. நடராஜர் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்காருங்க. 10, 8, 6, 4 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான நடராஜர். ஃபைன் குவாலிட்டியில் பாவை விளக்குங்க. ரொம்ப பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. யானை, இதுவும் நல்ல ஒரு ரொம்ப கனமான வெயிட் உள்ள யானைங்க. நான் முன்னாடி காமிச்ச விநாயகர். இங்கே காமாட்சி அம்மன். இந்த காமாட்சி அம்மன் கிட்டத்தட்ட 10 இன்ச் ஹைட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் 3,700 கிராம் வெயிட்டு. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு காமாட்சி அம்மன்னு சொல்லணும். அடுத்து புத்தர் இருக்காருங்க. ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்க. 6 இன்ச்சுக்கு மேலே அழகாக சாய்பாபா. பசு கன்று, இது வீட்டில் வைக்கிறது அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாங்கங்க. நல்லா பெரிய சைஸில். இங்கே திருமண்ணுக்கு கூடவே விளக்கு சேர்ந்து வருதுங்க. அதுவே கொஞ்சம் பெரிய சைஸில் திருமண், சங்கு சக்கரம். இதே மாதிரி சங்கு சக்கரம் விளக்கு நல்லா பெருசாக இருக்குங்க. கிளியோடு சேர்ந்த ஒரு விளக்கு. இங்கே சங்கு சக்கர விளக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. வெரி ஃபைன் குவாலிட்டி. இது நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி திருமண், சங்கு சக்கரம். இது குபேரன் இருப்பார் பின்னாடி, முன்னாடி விளக்கு. இன்னும் நல்ல ஃபைன் குவாலிட்டியில் அஷ்டலக்ஷ்மி விளக்கு, காமாட்சி அம்மன் இருக்க மாதிரியான விளக்குலாம் இருக்குங்க நம்மக்கிட்ட. நல்ல 10 இன்ச்சு பெரிய சைஸ்லேருந்து கீழே 3 இன்ச்சு வரைக்கும் இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான வேலுங்க. வேலோட ஓம் இருக்க மாதிரி ஒரு அழகான அமைப்பு அதுவும் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. சிவலிங்கங்கள் ஒரு சைஸுக்கு கம்மியிலேருந்து நல்ல சிவலிங்கங்கள் இருக்குங்க. நந்தியும் நல்ல ஃபைன் குவாலிட்டி நந்திகள் இருக்குது. இங்கே லட்டு கோபாலர் ரொம்ப அழகான ஃபைன் குவாலிட்டியில் இருக்கிற, கையில் லட்டு ஏந்தி தவழ்ந்து வரா மாதிரி கிருஷ்ணருங்க. இங்கே பசுமாடு கன்று 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி. நல்ல ஒரு 9 இன்ச்சில் மீனாட்சி அம்மன் ரொம்ப அற்புதமான குவாலிட்டியில் இருக்காங்க. ரொம்ப கனமான குவாலிட்டியான மீனாட்சி அம்மன். முகம் பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக அழகாக இருக்குது. இங்கே கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஏந்தி, இன்னும் பெரிய கிருஷ்ணர் ரொம்ப அழகாக தாமரை மேலே புல்லாங்குழல் ஏந்தி இருக்கார் பாருங்கள். அவர் பக்கத்தில் முருகப்பெருமான், ஃபைன் குவாலிட்டியில் முருகப்பெருமான். 9 இன்ச்சுக்கு மேலே மயில் பீடத்தில் நின்ற கோலத்தில் அழகாக இருக்கார். இன்னும் நம்மக்கிட்ட குபேர விளக்குகள் நிறைய இருக்குங்க. விளக்கு ஐட்டமும் நிறைய இருக்குது டிஃப்ரெண்ட் சைஸஸில். இன்னொரு முருகர் கொஞ்சம் வளைஞ்சி நின்னா மாதிரி, கிருஷ்ணர் மாதிரி முருகர் நின்ற கோலத்தில் 2 கரங்கள், பின்னாடி மயில், ரொம்ப அழகாக காட்சி தராரு பீடத்து மேலே நின்று. லக்ஷ்மி பக்கத்தில் யானைகள் இருக்குது பாருங்கள். இங்கே விஷ்ணு, லக்ஷ்மி, சத்யநாராயணர், பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்ப தத்ரூபமாக இருக்கார் பாருங்கள். பக்கத்தில் கருமாரி அம்மன், ராதா கிருஷ்ணர் பாருங்கள். பக்கத்தில் மயில் இருக்குங்க.
புல்லாங்குழல் ஓதுற மாதிரி அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில். இன்னொன்று இங்கே மாடுகள் கூட கிருஷ்ணர், பக்கத்தில் சரஸ்வதி, வாராகி அம்மன் இன்னொரு சைஸ்லங்க. நல்லா 6 இன்ச்சுக்கு மேலே சைஸ்லங்க. பாருங்கள், அவ்வளோ நல்ல ஒரு ஃபைன் குவாலிட்டியில் தசாவதாரம் செட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க நம்ம கடையில் இருக்கிற சுவாமிகள் அனைவரும் ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் தரேன், உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. கால் பண்ணி புக் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம், உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நேராக நம்ம கடைக்கே நீங்கள் வரலாங்க. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. இவ்வளோ நாள் யூடியூப்பில் நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த கடைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சா அவங்களுக்கு நம்ம கடையை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸோடைய யூடியூப் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் அப்பப்போ போடுவேன், ஃபோட்டோ போஸ்டெல்லாம் போடுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சுவாமி பற்றியான விவரங்கள் இன்னும் நல்லா தெளிவாக தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடை லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.